அழகாக நான் ஜிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 36 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்து உங்களால் முடிச்ச சப்போர்ட்டான நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைங்க ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு 35 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்கறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுவே எனக்கு போதும். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே வீடியோக்கு லைக்கை போடுங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. சரிங்க, நம்ம இதோட காதுக்குள்ள போகலாமா? இப்போ இந்த எபிசோட்ல தாமஸ் ஆண்ட்ரேவும் நீ பண்ண பெரிய தப்புக்கு உன்னை நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிடு. உன்னால லைஃபுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இல்லைன்னா நான் உன்னை இந்த இடத்துல கொல்ல தான் போறேன். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இதை கேட்ட இரவா நடுவிரல் புரட்சியை காமிக்க பார்த்த அடுத்த நிமிஷமே தாமஸ் வந்து கடுப்பாயிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்த விட்டு போகாமல் இருப்பேன். மிகப்பெரிய வருத்தப்பட போறடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிக்கணும். லாஸ்ட் சான்ஸையும் நீ மிஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் உன்னை இந்த இடத்த விட்டு உயிரோட போக விட மாட்டேன்டா அப்படின்னு பார்க்க அவனுடைய பவர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு. இந்த பக்கம் அவனுடைய ஹண்டர்ஸும் கூடவே நம்ம ஹீரோவுடைய ஷேடோ சோல்ஜர்ஸும் தயாராக இருக்கானுங்க. ரெண்டு பேரும் போய் சண்டை போடுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு ஆர்மியை சேர்ந்தவங்களும் சண்டை போடுறாங்க. வெறித்தனமாக இருக்கும் அந்த இடத்துல. எண்ணிக்கையில் ஷேடோ சோல்ஜர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே இந்த ஸ்கேவேஜர் கில்ட்டு சேர்ந்த ஹண்டர்ஸ் எல்லாமே ரொம்பவும் கம்மியாக இருந்தாலுமே அவங்களுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஷீல்டு டிப்ளாய்டுன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு அவங்களுடைய மொத்த கவசங்களையும் முன்னிறுத்தி அது ஒரு மிகப்பெரிய ஷீல்டாக கிரியேட் பண்ணுறாங்க. அவங்கள வெறித்தனமாக தாக்கத்துக்காக ஹீரோவுடைய ஷேடோ சோல்ஜர்ஸும் வந்துட்டு இருக்க அந்த ஷேடோஸ் எல்லாமே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அந்த இடத்துல இருந்து பறந்து போயிட்டு நம்ம ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தாமஸ் போயிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்கான். அவன் வெறித்தனங்க உண்மையிலேயே. தாமஸ் வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கட்டுப்பாவே நம்ம டஸ்க்கு வந்து ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ணி தற்காத்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவனும் அந்த இருந்து பறந்து வேகமா போயிட்டு டஸ்கோடைய மூஞ்சிலேயே அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே டஸ்க்கு நில குழஞ்சிடறான். அவன் அந்த இருந்து பறக்கும் போதே நான் பண்ண அட்டாக்ல திரும்பி இவங்களால நிற்க முடியாது, வெட்ட மாட்டான் அவங்க எல்லாரையும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஒரு பில்டிங்குள்ள அப்படி லேண்ட் ஆக தரமா இருக்கும். அவ்வளோ ஹைட்ல போய் அட்டாக் பண்ணி கீழே இறங்குறான். அவன் கீழே இறங்குற அடுத்த நிமிஷமே பார்த்தா அந்த இடத்துல ஷேடோ சோல்ஜர் சுத்தி நின்றுட்டு இருக்கையில தாமஸோடைய ஹண்டர் வந்து நம்ம ஹீரோ தான் போட்டு அடிச்சு இருக்கான். பட் அவங்கள பிசிக்கலா அட்டாக் பண்ணல, தன்னுடைய கமாண்டர் அத்தாரிட்டியை பயன்படுத்தி மட்டும் அந்த அளவுக்கு அடி இல்லாம கீழே மயக்கப்பட வச்சிடறான். இவங்களை அட்டாக் பண்ற நோக்கமே அவனுக்கு முழுமையா கிடையாது. தாமஸை மட்டும் தான் அட்டாக் பண்றது இவனுடைய நோக்கமாக இருக்கும். ஹீரோவும் இவன் வந்ததை பார்த்துட்டு வந்துட்டானன்ற மாதிரி பார்க்க தாமஸ் சும்மா இல்லாம என்னுடைய அண்டாஸ் மேலே நீ கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இது பறந்து போக நடுவில் பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம அயனும் ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்க அயன் வந்து தன்னுடைய ஷீல்டை பயன்படுத்துறான் தடுக்கிறதுக்காக. தாமஸ் வந்து என் வழியை விட்டு நகர்ந்து போன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அடி கொடுக்க அயன் அவ்வளோதான் தலைவன் போய் கவுந்துச்சு கீழ. அதுக்கப்புறம் தாமஸும் எங்க போயிட்டான் இவன்ற மாதிரி ஹீரோவை பார்க்க ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல இல்லை. டக்குன்னு இவனுக்கு பின்னாடி வர இவனும் எனக்கு பின்னாடி இருக்கானு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டே இருக்கும்போது ஹீரோ அவனுடைய வயிற்றுல ஒரு அட்டாக் பண்ண பார்த்தா ஹீரோ பாரனுடைய டாஜரை பயன்படுத்தியிருக்கேன். அவனோட உடம்புல அது தொலைக்கவே இல்லை. ஹீரோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது என்னடா ஒன்றும் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொத்து ஹீரோக்கே கொடுப்பான் பாருங்க. ஹீரோ அந்த வந்து பறந்து போவான். இப்போ தெரியுதாடா நேஷனல் லெவல் ஹண்டர்னா எந்த மாதிரின்னு. உன் சாவு இன்னைக்கு தான் இந்த இடத்துல இல்லை, நீ என்னை தோக்கடிச்சா மட்டும் இந்த இடத்துல இருந்து உயிரோட உன்னால போக முடியும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தாமஸ் ஒரு அட்டாக்கை பயன்படுத்த ஹீரோ இதை பார்த்துட்டு என்னது சைக்கோ கெனிசிஸா இவன் எப்படி இதை பயன்படுத்துறான்னு சொல்லிட்டு ஷாக்கில் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். தாமஸும் அவனை பிடிக்கலான்னு பார்க்கும்போது உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா, என்னோட வலையில நீ மாட்டிக்கின, உனக்கு என்னைக்கு தான் இங்க சங்குன்னு சொல்லிட்டு சாவுடா அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணி ஹீரோவும் பார்த்து அடுத்த நிமிஷமே தன்னுடைய கமாண்டர் அத்தாரிட்டியை பயன்படுத்த அவனுடைய பிடிப்புல வந்து தாமஸ் மாட்டிக்கிறான். இப்போ தாமஸ் அதிர்ச்சி வரான். என்ன இங்க நடக்குது, இவன் என்ன நசுக்க பாக்குறான், இதுல எப்படியாச்சும் டக்குன்னு தப்பிக்கணுமே, விட்ட மாட்டான், கிட்ட வர வந்துட்டான், சீக்கிரம் அட்டாக் பண்ணணும், என்னன்னு அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியா தாமஸோட வாயிலே வந்து கொடுக்குறான். ஹீரோவும் ஒரு ரத்தம் அப்படி கக்கிக்கிட்டே அந்த இடத்துல பறந்து போய் தூரமா நிக்க எனக்கு ரத்தம் வருது, எனக்கு ரத்தம் வர வச்சுட்டான். என்ன சொன்ன, எனக்கு இந்த இடத்துல சாவு காமிக்க போறியா, உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பல அட்டாக்ஸை வேகமா போயிட்டு அவனும் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரைட், நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன் மிஸ்ஸஸ் சாங், இப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அட்டாக்கை பயன்படுத்தேன். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இன்னமும் நிறைய காருங்க கிளம்பி வந்துட்டு இருக்கேன். கார்ல வர டிரைவரும் மிஸ்டர் ஒயிட் நீங்க வரும்போது ஏதோ சொன்னிருந்தீங்க, அப்போ அந்த இடத்துல என்னதான் நடந்துட்டு இருக்க, இப்போ எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுல எந்த விதமான டைமிங்கும் கிடையாதுரா, சீக்கிரம் போயிட்டே இரு. அப்ப என்னதான் அங்க நடந்துட்டு இருக்கும், ஒருவேளை சண்டை எதுனா நடந்துட்டு இருக்குமா, ஒன்னும் புரியல, சீக்கிரமா போயிடலாம் இருங்க. அதுக்கப்புறம் அந்த கார்ஸ் எல்லாமே இப்ப சண்டை நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. சஞ்சன்வோ இத்தோடவும் கதை முடிஞ்சிடறான், என்னுடைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டையே பயன்படுத்தி நீ வச்சுட்டு இல்லை. ஹீரோவும்
பாவம் காமேஷ் சொன்ன அந்த 4 ஹியூமன்ஸ் ரூரல்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை பாரோ பண்ணியிருப்பாங்கன்னாங்க. அப்படி பார்க்கும்போது காமேஷோடைய ரைட்ல இவெல்லாம் உயிர் பச்சதுனால கண்டிப்பா அந்த 4 ஹியூமன்ஸோடைய ரூரல்னு சொல்லப்படுற அந்த பவர்ஸ் எல்லாமே கண்டிப்பா அது எடுத்ததுல இவனும் ஒருத்தனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் மொத்தம் 4 நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் உருவானாங்க. பார்த்தா இப்ப அவன் வேற ரகமா இருக்கான். ஹீரோவை பார்த்தா அதிர்ச்சியவன். இதுதான் தாமஸ் ஆண்ட்ரே. அவன் உடம்புல பார்த்தா மிகப்பெரிய கவசம் மாதிரி வந்திருக்கு. ஹீரோவும் அந்த இடத்துல தக்கனு இவன் கிட்ட வந்து அட்டாக் பண்ணலாம் பார்க்க அவன் தரையில போட்டு இவன் அடிக்கலான்னு பார்க்க ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சிடறான். அவன் அடிச்ச அடுத்த நிமிஷமா அந்த இடத்துல மிகப்பெரிய நிலநடுக்கமே உருவாகுது. எல்லா தரையில இருந்த பாறைகளும் உடஞ்சி அப்படியே சேதற ஹீரோ அந்த இடத்துல பறந்து போகும்போது யோசிக்கிறான், இவன் என்ன இப்படி மாறிட்டான், என்ன பண்றது இப்போ? தாமஸும் திரும்பியும் அவனை புடிங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு பவர் பயன்படுத்த இதை கேட்டுட்டு எல்லாருமே மாஸ்டர் அவருடைய முக்கியமான பவரை பயன்படுத்துறாரு, எல்லாரும் இந்த இடத்த விட்டு போக சீக்கிரம் நகருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஹீரோவுடைய ஷேடோ சோல்ஜர்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏதோ ஒன்று தர இழுக்கப்படுதுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல தாமஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கம்மியான லெவல் இருக்கிற பிளாக் ஹோலி அந்த இடத்துல வர வைக்கிறான். அந்த பிளாக் ஹோலால அந்த ஷேடோ ஆர்மி ஃபுல்லாவே அந்த இடத்துல இழுக்கப்பட்டு உள்ள அப்படியே நசுக்கப்படுது. இன்கிரெடிபிளான ஸ்ட்ரென்த் பிளாக் ஹோலியை வர வச்சுட்டான். இந்த நிலைமையில என்னோட ரூரல் அத்தாரிட்டியை பயன்படுத்த முடியுமான்றது தெரியல. அதுக்கப்புறம் அவன் முழுமையாக அதை பயன்படுத்தவும் ஹீரோவோ அதிர்ச்சியாவை பார்த்து அந்த இடத்துல இருக்க நிறைய பொருட்கள் அதை உள்ள இழுத்து அப்படியே கிரஷ் பண்ணி அப்படியே உள்ள மடங்கிடுது. ஹீரோ டக்குன்னு அந்த இதை ஜம்ப் பண்ணி இப்போ பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு மேலே நின்று பார்த்துட்டு இருக்க. அவன் தனியாக நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்து எந்த ஊரை நான் மிஸ் பண்ண மாட்டேன் உன்னை அப்படின்னு அவனை பார்க்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவனை பார்த்துட்டே இருக்க. சண்டை இதுக்கப்புறமா வெறித்தரமா போக போடுறது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் மச்சி போடுங்க. ஏன்னா சண்டை உண்மையிலே வெறித்தனமா இருந்திருக்கும். ஃபியூச்சர்ல இதெல்லாம் எப்படி அனிமேஷன் பண்ண போறாங்கன்னு தெரியல. செம்மையா இருக்கும்ன்றது நல்லாவே தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு அது வரும்போது பார்ப்போம். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.